மணி நேரம் நடந்த சோதனை. குறிவைக்கப்பட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் IP செந்தில்குமாரையும் விடாத அமலாக்கத்துறை. யார் இந்த பெரியசாமி? கலைஞரின் ரசிகர், எம்ஜிஆருக்கு எதிர்ப்பை காட்டியவர், அழகிரியின் ஆதரவாளர், தென் மாவட்ட திமுகவில் ஸ்டாலினுக்கு செல்வாக்கை ஏற்படுத்தியவர், ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 6வது முறையாக வெற்றி வாகை சூடியவர், அதிக வாக்கு வித்தியாசத்தில் வென்று அசத்தியவர் அவர்தான் பெரியசாமி. 1953ஆம் ஆண்டு வத்தலகுண்டுவில் பிறந்த பெரியசாமி கருணாநிதியின் மேடை பேச்சால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். அதிமுக முதன்முதலாக சந்தித்த தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அந்த தேர்தலுக்காக எம்ஜிஆர் தொகுதி முழுவதும் பிரச்சாரத்திற்கு வரும்போது வத்தலகுண்டுவிற்கு எம்ஜிஆர் வரக்கூடாது என்று முழக்கமிட்டு திமுக தலைவர்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் பெரியசாமி. பிறகு அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்த பெரியசாமி வத்தலகுண்டு ஒன்றிய தலைவர், மாவட்ட செயலாளர், திண்டுக்கல் தேனி மண்டல பொறுப்பாளர் என பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். 1989ஆம் ஆண்டு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது பெரியசாமிக்கு. அந்த தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்த பெரியசாமி அப்போது முதல் ஆத்தூர் தொகுதியிலேயே போட்டியிடுகிறார். 1991 நடந்த தேர்தலில் தோல்வியுற்ற பெரியசாமி 1996ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றார். மீண்டும் 2001 தோல்வியடைந்த பெரியசாமி தொகுதி மக்களிடம் ஏற்படுத்திக் கொண்ட தொடர்பு, அது மூலம் அவருக்கு தொகுதியில் கிடைத்த வரவேற்பு, இதுதான் அவரை அடுத்தடுத்த தேர்தலில் வெற்றி பெற வைத்தது. 2006, 2011, 2016, 2021 என தொடர் வெற்றிகளை பார்த்திருக்கிறார் பெரியசாமி. அதிலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்து 1,30,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்து ஊடகங்களில் தலைப்புச் செய்தியானார் பெரியசாமி. மூக்க அழகிரி தென்மண்டல பொறுப்பாளராக இருந்தபோது அமைச்சர் என்ற வகையிலும் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையிலும் அழகிரிக்கு ஆதரவாகவும் நெருக்கமாகவும் இருந்தார் பெரியசாமி. ஸ்டாலின் அழகிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் பெரியசாமி அவர்களுக்கு பாலமாக இருந்தார் என்கிறார்கள் உடன்பிறப்புகள். தென் மாவட்ட திமுகவில் அழகிரி ஆதிக்கம் செலுத்தி வந்த சமயத்தில் அதிமுகவில் இருந்து திமுக பக்கம் சாய்ந்தார் பொட்டு சுரேஷ். பொட்டு சுரேஷுக்கும் அழகிரிக்கும் நெருக்கம் உண்டாக அதையே காரணமாக வைத்து மாவட்டத்தில் மற்ற திமுக நிர்வாகிகளை பொட்டு சுரேஷ் அவமதிக்க தொடங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் அழகிரி மீது பெரியசாமிக்கு அதிருப்தி ஏற்பட அழகிரிக்கும் பெரியசாமிக்கும் விரிசல் ஏற்பட்டு அழகிரி ஆதரவாளராக இருந்த பெரியசாமி மெல்ல மெல்ல ஸ்டாலின் ஆதரவாளரா மாற தொடங்கினார். இன்னும் சொல்லணும்னா தென் மாவட்ட திமுகவில் ஸ்டாலினுக்கு செல்வாக்கை ஏற்படுத்தியவர் பெரியசாமி. அப்போது முதல் ஸ்டாலினின் நம்பிக்கைக்குரியவராக இருந்து வருகிறார் சொந்த தொகுதியில் பெயர் வாங்கியிருந்தாலும் அவர் சந்தித்த சர்ச்சை ஜாஃபர் சேட் விவகாரம். திமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தப்போ தமிழக உளவுத்துறை ஐஜியாக இருந்த முன்னாள் டிஜிபி ஜாஃபர் சேட்டிற்கு தமிழ்நாடு அரசின் வீட்டு வசதி வாரியம் நிலம் ஒதுக்கியது தொடர்பா அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குள் வந்தார் பெரியசாமி. தற்போது அது தொடர்பான விசாரணையில் இருக்கிறார் பெரியசாமி. இந்த நிலையில தான் பெரியசாமியின் திண்டுக்கல் மற்றும் சென்னை வீடுகள், அவருடைய மகனும் பழனி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செந்தில்குமார் வீடு, பெரியசாமியின் மகள் வீடு, இப்படி 6 இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையில ஈடுபட்டாங்க. திமுகவின் திண்டுக்கல் முகமா உள்ளவர் பெரியசாமி. எனவே அமலாக்கத்துறை ரைடு என்றதும் பெரியசாமி வீட்டுல குவிந்தனர் திண்டுக்கல் மாவட்ட திமுகவினர். ஒரு வழியா 10 மணி நேர சோதனை நிறைவு பெற்ற நிலையில் இதன் முழுமையான தகவல் இன்னும் வெளியாகல. திமுக ஈடிக்கும் பயப்படாது, மோடிக்கும் பயப்படாது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பெரியசாமி வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை குறித்து விமர்சனம் பண்ணியிருக்கார். மேலும் பெரியசாமி வீட்டுல ஈடி ரைடு ஏன் நடத்தப்படுது என்பது 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு கூட தெரியும். வாக்கு திருட்டு என்ற சட்டவிரோத பரிமாற்றத்தை திசை திருப்ப அமைச்சர் பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் ஒன்றிய பாஜக அரசின் எடுபடியான அமலாக்கத்துறை சோதனை என்ற பெயரில் அத்துமீறுகிறது என்று விமர்சனம் செய்திருக்கிறார் RS பாரதி. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறையின் இந்த சோதனையை பெரியசாமி எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.